ஓகே நாங்க இப்ப ரைஸ் போட போறோம். வெங்காயம், பெரிய வெங்காயம், மற்றது கேரட், ஒரிஜினலா பொரிஞ்சிட்டு இருக்கும். அதோட 2 பச்சை மிளகாய், 2 முட்டை அடிச்சு ஊத்தியாச்சு. போடுப்ப அதோட கொஞ்சம் வெங்காயம் போடணும். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சமையல் வீடியோ தான். இன்றைக்கு வந்து நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எந்த ஸ்டைலில் வந்து நான் செய்ய போகிறேன் அந்த வீடியோவை தான் நீங்கள் இன்றைக்கு முழுமையாக பார்க்க போகிறீங்க. நடுவில் மீன் சாப்பிட்டு அழுத்துட்டு அதால் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நான் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட போகிறேன். அப்படி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எந்த ஸ்டைலில். ஓகே, அதோட எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோனே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கோவா லீக்ஸும் போடலாம், கோவாவும் போடலாம். எங்கள்கிட்ட லீக்ஸ் இல்லை அப்படியே நாங்கள் கோவா விட்டு வச்சுக்கலாம். அதோட வெங்காயம், பெரிய வெங்காயம், மற்றது கேரட், பச்சை மிளகாய், ரம்பை. இங்கால வந்து இறைச்சி அவிச்சு வச்சிருக்கிறோம். இனி நாங்க இதை பொரிக்கணும். அவிச்சு பொரிச்சாதான் டேஸ்டா இருக்கும். அதுக்காக மற்றது மஞ்சள் போட்டு சோறு வடிச்சு வச்சிருக்கிறோம். என்ன அரிசி? பொன்னி அரிசி சோறு. அப்படி சொல்லி பாத்தீங்களோ, சூப்பரா இருக்கும். நாங்கள் புடிச்சோண்டு பிடிக்கணும். அவிச்ச இறைச்சிக்கு இப்ப தூள் கொஞ்சம் போட்டு பிரட்டி வச்சாதான் போட்டு அவிச்சுட்டோம். அப்ப எனக்கு தேவை. இப்ப பாத்தீங்கன்னா இறைச்சி வந்து அரைவாசி கட்டம் தான் பொரிஞ்சிருக்கு. நம்ம பொரிய கிடக்குது. சூப்பரா பொரிஞ்சுது. ஏற்கனவே அவிச்சது தானே, மக்களும் பொரிஞ்சு. அதோட அடுப்பு மழை வெஞ்சிட்டு வெயில் வைக்க. அதோட இப்ப காத்து மெட்டது. மழை முடிஞ்சு காத்து. இப்ப பாத்தீங்கன்னா பொரிச்சாச்சுன்னு வந்து வழியா பொரிச்சு வச்சிருக்கேன். நீ இது என்ன செய்யணும்? நாங்க சோறு ரைஸ் போடுறதுக்கு அதுக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ரைஸ் செய்ய பாப்போம். கறி வேலை முடியாது. ஓகே, நாங்க இப்ப ரைஸ் போட போறோம். அடுப்பு போடுவோம். அடுப்பு வந்து சட்டி காயட்டு, மீதமான காயட்டு. 3 பேருக்கு தான் போட போறோம். ஒரு பெரிய தாச்சி 3 பேரும் சாப்பிட போறோம். இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப சட்டி எல்லாம் நல்லா காஞ்சிட்டு இப்ப கொஞ்சம் எண்ணெய், கிணக்கு எண்ணெய் வேணா கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. அடுத்ததா என்ன செய்யணும்? எண்ணெய் கொதிக்க விட்டு. சரி, இப்ப எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு போல இருக்கு. வெங்காயம் போடுவோம். பம்பாய் வெங்காயம் கொஞ்சம் மதங்கட்டு. எங்கட மாடல்ல நாங்க ரைஸ் போடுவோம். நான் ஒரு நாள் போடல தான் போட்டு பார்க்கோம். முதல்தான் இதுக்கு முதல்ல நாங்க போட்டுனாங்க. இது ஒரு நாளும் போடல. இந்த தான் போட்டு பார்க்க போறோம். நல்லா இருக்கும் நினைக்கிறோமே. எல்லாம் சாப்பாடு தான். நாங்க தான் சாப்பிட போறோம். சமைக்கிறோம். ஆளோட சட்டி பெருசு போட பாருங்க. சரியான வக்கையா இருக்கு. நேற்றெல்லாம் காத்தா இருந்துச்சா? காத்தும் இல்ல, சரியான வக்கை. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த வாசம். அதோட ரம்பையிலையும் போடும். ரொம்ப இது இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இனி என்னத்தை போடணும்? கோவா போடுவோம். கோவா இல்ல லீக்ஸ். எங்கிட்ட லீக்ஸ் இல்லாதவே நாங்க கோவா போடுறோம். அது போட்டாதான் நல்லா இருக்கு.
கிண்டி விட்டது நல்லது. சரி, இதோட என்ன போட போறீங்க? இதோட நீ கேரட் கரெக்ட் எல்லாம் முதல்ல சரியான விளைவிட்டு 2000 நான் 2 கரெக்ட் வாங்கி வந்தேன். 100 ரூபா. அதோட 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் சின்ன நாளைக்கு இந்த உரைப்புக்காண்டி இன்னும் போட இருக்கு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஹோட்டல் ஒன்று திறக்கலாம் போடுங்க. ஓகே, சரி, கொஞ்சம் உப்பு போடுவோம். ஓ, இதோட தேவையான அளவு உப்பு. உப்பில்லா பண்ண குப்பை உப்பு போட்டா இதுக்கு போடத்தான் வேணாங்க, பொரியலுக்கு போட்டாங்க, சோத்துக்கும் போட்டாங்க. நம்ம இதுக்கு போடத்தான் வேணும். தேவையான அளவு போடத்தான் போடணும். பொரியல்ல இறைச்சி பொரியலையும் சோத்துலையும் வந்து உப்பு இருக்கும். இதுல வந்து உப்பு இருக்காது. ஏன்னா இது கண்டிப்பா உப்பு போட்டே ஆகும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தான் போட்டு நாங்க. ஏன்னா நிறைய உப்பு போட்டா எல்லாம் உப்பா போயிடும். நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னு இந்த வாசம் எல்லாம் வந்து வந்துருக்கும். அந்த வாசம் எல்லாம் வந்து வந்துருக்கும். வதங்கினா நல்ல சூப்பரா இருக்கும். இதோட முட்டை விடணும். இது எங்கட ஊர் கோழி முட்டை. என்ன ஓஹோ, அப்படி இருக்கு. மஞ்சள் கரு 2 முட்டை. 2 முட்டை அடிச்சு ஊத்தியாச்சு. இதோட நம்ம மடியில எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். முட்டையும் போட்டது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சோத்துக்கு. சட்டி யார் ஆட்டதுல சட்டி அடுப்படம் புரிஞ்சு போடுங்க. எங்களுக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சா சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யறேன். சொல்லி கிண்டல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்ப்போம் அப்படி செய்யறேன்னு. எல்லாரும் என்ன தெரிஞ்சுட்டா வாரு இல்ல பழகிறது. ஓகே, இப்ப நாங்க சோள போடுவோமே. இன்னும் கொஞ்சம் போயிடும். கொஞ்சம் போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல இதான் வாசம் வருது. மற்றது முட்டை போட்டதால வீட்டு அடி பிடிக்குது. இப்ப இனி ரைஸை போடுவோமே. ரைஸை போடுங்க பாப்போம். இப்ப நாங்கள் ரைஸை போடுவோம். இது எத்தனை பேருக்கு சாப்பாடு சமைக்கிறீங்க? 3 பேருக்கு சாப்பாடு சமைக்கிறோம். இந்த நைட்டுக்கு சாப்பிடலாம் தானே. நல்லா இருக்கு, நல்ல வாசமா இருக்கு. காணும் நல்ல சூப்பர் வாசமா இருக்கு. அப்படியே வருமானம் சாப்பிடலாம் போடுது. நல்ல வாசமா மந்தனா இருக்கு. என்ன ஓகே, காணும் மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நல்லது. லீக்ஸ் போட்டுக்கலாம். லீக்ஸ் நான் வாங்க மறந்துட்டேன் கடையில. வாங்கிட்டா என்ன நல்லா இருக்கு. பரவாயில்ல. கோவா போட்டதுதானே. இதோட இப்ப நாங்க என்ன போடணும்? இறைச்சி போடணும். சிக்கன் 65. இறைச்சி போட்டாச்சு. இறைச்சியை போட்டு கொஞ்சம் வெங்காயம் போடணும்.
வெங்காயத்தையும் போட்டாச்சு. அதோட வேற என்ன போடணும்? இதோட கொஞ்சம் கஜுவும் பிளம்ஸ் போட்டுருக்கு. போட்டோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டா அந்த மாதிரி சாப்பாடு ரெடி தானே. என்ன ரைஸ்? ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ். சூப்பரான சிக்கன் ரைஸ் ரெடி. பாத்தீங்களா, சும்மா ஈஸியா வீட்டுலயே வடிவா செய்து சாப்பிடலாம். கடையில 700-900 சாப்பிடுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டிலேயே நாங்க சுவையான வடிவா செய்து சாப்பிடலாம். இது 3 பேருக்கு நிறைய 4 பேர் சாப்பிடலாம், 4-5 பேர் சாப்பிடலாம் போல அவ்வளோத்துக்கு இருக்கு. நைட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நாங்க நைட்ல கூடுதலா புட்டு என்ன சோறு சாப்பிடுறேன். சோறு சமைக்கிறது அந்த மாதிரி. சரி என்ன இப்போ வந்து எங்கட ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஓகே, இப்போ வந்து முடிஞ்ச ரைஸ் இனி சாப்பிட்றதானே. சாப்பிட்றதான் இப்படி இருக்கு. இப்படி நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுங்க. நல்ல சுவையான ஃப்ரைட் ரைஸ். ஓகே, இப்போ வந்து சாப்பாடு ரெடி, சாப்பிட போகிறோம் என்ன. சரி, ஓகே. அதோட முட்டை எல்லாம் கோழி ஐட்டம் தான் இன்றைக்கு. சரி, நாங்கள் போய் சாப்பிடுவோம்.